ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பாதாளத்தை ஜெயித்தார்கள். 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர். ஆதாமின் பாவத்து நிமித்தம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பாதாளத்தில் சாத்தானால் சிறை வைக்கப்பட்டார்கள். யாக்கோபு துக்கத்தோடு, நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். ஆதியாகமம் 42:38. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்றார் தாவீது. 18ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், பாதாளம் எனக்கு வீடாய் இருக்கும் என்றார் யோபு பக்தன். யோபு 17:13. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி மரணத்தினாலே சாத்தானை மட்டுமல்லாமல் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். பாதாளத்தின் திறவுகோலை சாத்தானுடைய கையிலிருந்து பிடுங்கி பாதாளத்திற்குள் சென்று சாத்தானால் சிறை வைக்கப்பட்ட அத்தனை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் சிறை மீட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே கீழ்ப்படியாமற் போனவைகள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-20 வசனம் முடிய. பாதாளத்தில் சென்றும் கூட இயேசுவால் பிரசங்கிக்க முடிந்தது. பாதாளத்தின் வல்லமையினால் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. பாதாளத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மீட்கும் பொருளாக தம்முடைய இரத்தத்தையே இயேசு செலுத்தினார். முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்தார் என்று எபிரேயர் 9:15 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் பாவங்கள் மூடப்பட்டிருந்ததே தவிர முற்றிலும் கழுவி சுத்திகரிக்கப்படவில்லை. 32ஆம் சங்கீதம் 1 வசனம். அவர்கள் பூரணமாய் சுத்திகரிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி மரணம் வரையிலும் பொறுத்திருக்க வேண்டியதாயிற்று. பாதாளத்தில் ஆபிரகாம் மடியிலே லாசரு இளைப்பாறினார். எனினும் சிலுவை மரணத்திற்கு பிறகு அத்தனை பேரையும் இயேசு சிறை மீட்டு உன்னதத்திற்கு ஏறினார். எபேசியர் 4:8. அப்பொழுது பரதீசி என்கிற தோட்டத்தை ஏற்படுத்தினார். அன்றைக்கு அவரோடு கூட மரித்த கள்ளனோடும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடும் பரதீசியில் இளைப்பாறினார். சரி, பாதாளத்தை ஜெயிக்க அவருக்கு உதவியாயிருந்தது எது? ஆம், அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த வல்லமையை அப்போஸ்தலனாகிய பவுல் அவளோடு தேடினார். அவர் சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி என்று அவர் எழுதுகிறார். அதற்காகவே அவர் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டு குப்பையுமாக எண்ணினார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் உங்களை மேற்கொள்வதில்லை என்று வாக்களித்திருக்கிறார். கர்த்தருடைய சுவிசேஷத்தின் வல்லமையினால் பாதாளத்துக்கு செல்லுகிறவர்களை மீட்டெடுத்து பரலோக பாதைக்கு கொண்டு வாருங்கள். இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன்,
ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 21 மற்றும் 22 அதிகாரங்கள், மாலை லூக்கா 23 அதிகாரம் 26 56 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பாதாளத்தை மேற்கொள்ளக்கூடிய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.